வணக்கம் வியூவர்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி கடம்பா மீன் சுத்தம் செய்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கடம்பா மீன் இது எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக டிஸ்பிளேயில். கனவா மீனுன்னு சொல்லுவாங்க. தலைப்பகுதி, உடம்பு பகுதி, தலையில் 2 கண் தெரியுது பாருங்கள். அதை அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். இதுதான் தலை. இந்த பகுதி குடல், உடம்புக்குள்ளே உள்ள குடல் பாகம். அதை நமக்கு தேவையில்லை, அதை நம்ம பிச்சு எடுத்து இது தூர போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இப்படி பெரட்டினீங்கன்னா ஆக்டோபஸ் மாதிரி வரும். இருக்குதுங்களா நீட்சியாக? இதுக்கு நடுவில் ஒரு பார்ட்ஸு ஹார்டாக இருக்கும், ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதை பிச்சு நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான். இந்த தலையை நம்ம யூஸுக்கு தான் யூசேஜ் தான் எடுத்து வச்சுக்கணும். இப்போ உள்ள முள் இருக்காது வியூவர்ஸ், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் குடலோ வேறு எதுவுமே அதில் இருக்காது, ஒரு ஜெல்லி மாதிரி கொஞ்சம் பார்ட்ஸ் வரும், அதையும் எடுத்துருங்க. மேலே இந்த தோல் கலராக இருக்க பார்த்திங்களா, இது நமக்கு தேவையில்லை. இதை நம்ம இப்படி சுரண்டினிங்கன்னா அழகாக வந்துடும். அதையும் நம்ம சுரண்டி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்படியே பிச்சிங்கன்னா வந்துடும். க்ளீனாக அது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்த அடியில் ரெக்கை மாதிரி 2 பார்ட்ஸ் அகலமாக இருக்கும், அது சந்துலேயும் முடி இருக்கும், இந்த தோல் இருக்கும். அதையும் என்ன பண்ணுங்க, க்ளீனாக எடுத்துருங்க. இந்த பாருங்க, அந்த ரெக்கை க்ளீன் ஆகிடுச்சி, ஒயிட் ஆகிட்டா அவ்வளோதான். இன்னும் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் வாங்க வியூவர்ஸ். இது பாருங்கள், தலை, உடம்பு, தலையை பிக்கிறோம். குடல் பகுதி இது நமக்கு தேவையில்லை, இதை எடுத்து வெளியே போட்டுருங்க. ரொம்ப அழுத்திடாதீங்க, கண் நசுங்கிடுச்சின்னா கருப்பு கலராக வர ஆரம்பிச்சிடும். நடுவில் எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த தலைப்பகுதி எடுத்து நம்ம தேவைக்கு தான் வச்சுருக்கோம். இது உடல். இந்த பாருங்கள், ரெக்கை இருக்கா, அது சந்தில் இடுக்கலெல்லாம் மூடிட்டுருக்கோம். அதை விரித்து அதில் உள்ள தோலெல்லாம் நீங்கள் பிச்சு எடுத்துருங்க. உள்ளே பாருங்கள், முள் இருக்காது, இந்த ஒரு சின்னதாக கண்ணாடி மாதிரி ஒரே ஒரு ஓடு மாதிரி இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு தூக்கி போட்டுருங்க, அது தேவையில்லை. அதுக்கப்புறம் ஜெல்லி மாதிரி கொஞ்சம் வரும், அதை க்ளீன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் வியூவர்ஸ். கடம்பா க்ளீனிங் ஈஸி தான். இங்கே பாருங்கள், இப்போ எப்படி ஒயிட்டாக க்ளீனாக ஆகிடுச்சின்ட்டு. இவ்வளோ தான், கடம்பா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இதை நம்ம கட் பண்ணலாம். இந்த ஆக்டோபஸ் இருக்கு இல்லையா, அந்த இதுலேயுமே உங்களுக்கு அந்த பிங்க் கலர் இருக்கும், அந்த நீட்சி மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுலேயும் கொஞ்சம் பிங்க் கலர் இருக்கும். அதையும் நீங்கள் என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் அப்படியே கையாலே ஸ்க்ரப் மாதிரி பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணுறோம். அவ்வளோதான். அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி வந்துடும். வெந்ததுன்னா நல்லா அந்த ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியே இருக்கும், சாஃப்டாகவும் தான் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்கள் வியூவர்ஸ், அவ்வளோதான். அப்படியே கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வேறு ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது மீடியம் சைஸு, அதனால் நான் அப்படியே கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் வியூவர்ஸ். இந்த கழுவி வச்சாச்சு. கடம்பா க்ளீன் ஆகிடுச்சி.